எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கும் சரி, பசங்களுக்கும் சரி, பொண்ணுங்களுக்கும் சரி, தற்காப்பு கலை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு இந்த நியூஸ் பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. ஒரு சின்ன பொண்ணு அம்மாவோட தங்கச்சிங்கிலியை பறிச்சுட்டு ஓடும்போது கராத்தே கத்துறதுனால அவனை ஈஸியா ட்ராக் பண்ணி ஓடி பிடிச்சி அந்த தங்கச்சியை மீட்ட நியூஸ் டெல்லியிலே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, டெல்லியில திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு டியூஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் மாலை வேலையில அவங்க அம்மாவும் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க ரோட்ல. டெல்லியை பொறுத்தவரை அப்படின்னா மெயின் ரோடு அப்படின்னா சைட்ல சின்ன சின்ன கட்டுகள்னா ரொம்ப சின்னதா ரொம்ப ஒடுக்கமான கட்டுகளா இருக்கும். அதனால எங்க யாரு எங்க வர்றது, எங்க போறது, எங்க நுழையிறது, எங்க கட்டாச்சு, எங்க வளையுது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பொண்ணு திவ்யாவும் அம்மாவும் சாயந்தரம் டியூஷன் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் பெருசா கவனிக்கல. சிட்டிக்குள்ள போவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க. அதனால ஒன்றும் பெருசா தெரியல. அந்த இந்த பொண்ணு கிராஸ் பண்ணி உங்க அம்மாட்ட ஒட்டி போகும்போது செயினை அக்கும்போது அம்மா தவறி கீழே விழுந்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல. இந்த பொண்ணு கத்தவும் இல்லை. தங்கச்சங்கிலியை பறிச்சுட்டு ஓடுறான் அவன். உமா கீழே விழுந்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணோட மனநிலைமை அந்த நேரத்துல மத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா கத்துவாங்க, ஊரை கூப்பிடுவாங்க, காப்பாத்தும் காப்பாத்துன்னு கத்துவாங்க. அந்த பொண்ணு எதுவுமே கத்தாம அவனை கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தொடர்ந்து பின்னாடியே ஓடி இருக்கு. 1/2 கிலோமீட்டர் துரத்தி அவனை பின்னாடியே ஓடி இருக்கு. ஓடி அவனை பிடிச்சிருக்கு. ஓடி பிடிச்சி கீழே தள்ளி அதுக்கப்புறம் பக்கத்துல நல்லா கூப்பிட்டு அப்புறம் போலீஸ் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த செயினை மீட்டு எடுத்துடுறாங்க. இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 வயசு தான் அதிகபட்சமா இருக்கும். 12 வயசு பொண்ணுக்கு இவ்வளவு ஒரு பவர், இவ்வளவு ஒரு கட்ஸ் எங்க இருந்து வந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறையான பயிற்சி. இப்போ நார்மலா இருக்கும் அப்படின்னா ஒரு மனதில் ஒரு பயம் இருக்கும். முறையான நமக்கு ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பயங்கிறத முடிஞ்ச அளவுக்கு போயிடும். ஏன்னா ஒரு பசங்களை எடுத்துங்களேன், அதாவது ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஜிம்முக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த மனசுல இருக்கிற பயம் போயிடும். யாரா இருந்தாலும் நேருக்கு நேர் நிக்கிற ஒரு தைரியம் வரும். ஃபர்ஸ்ட் மனப்பான்மை என்னமா இருக்கும், ஒல்லியா இருக்கும், நம்ம அடிச்சு போடுவாங்கிற பயம் இருக்கும். உடம்பு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பயம் போயிடும் நம்மளை விட்டு அந்த பயம் பண்ணாலும் நம்ம யாரா இருந்தாலும் நேர் எடுத்து நிக்கிறதுக்கு ஒரு சவாலாகவும் ஒரு தைரியம் வந்துடும். அதே கான்செப்ட் அங்கேயும் நடந்திருக்கு. அந்த பொண்ணோட அந்த பொண்ணோட ஒரு பயிற்சினால அந்த பொண்ணுக்கு எதை பத்தியுமே யோசிக்காம பொறுமையாக கையாண்டு இருக்காங்க அந்த விஷயத்த. மத்த பிள்ளைலாம் கத்த ஆரம்பிச்சிருங்க. ஆனா இந்த பொண்ணு பொறுமையா கையாண்டு ஈஸியா பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க. அந்த செயினை மீட்டு எடுத்திருக்காங்க. இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம குழந்தைங்களை தற்காப்பு கலை எவ்வளவு கத்துக் கொடுக்கணுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். தற்காப்பு கலைங்கிறது எல்லாத்துக்குமே போதும். பசங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, எல்லாருமே கத்துக்கலாம். எல்லாரும் கத்துக்கிறது பெஸ்டான வழி. நம்மளோட பாதுகாப்பும் கூட. இந்த பொண்ணு ஒரு அசாதாரணமான விஷயத்தை பண்ணி சோசியல் மீடியா ஃபுல்லா பெரிய வைரலா பேசப்படுது. இந்த பொண்ணுக்கு பெரிய பாராட்டுகள். இப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஒரு சின்ன ஒரு 10ல இருந்து 12 வயசு பையன். அந்த பையன் ஆன்லைன்ல ஸ்கேம் பண்ணான்னு சொல்லிட்டு பெரிய சோசியல் மீடியால பரபரப்பா இருக்கு. 10, 12 வயசு பையன்கிட்ட எவன்டா நம்பி காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா அவனுக்கு போன்பேல காசு அமைச்சிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணா, அழுதுகிட்டே நீ நான் ஒரு கார் வாங்கினேன், மஹிந்திரா தார் கார் வாங்கினால என்னை பொறாமப்படுறிய அப்படி சொல்லி அழுதுட்டு ஒரு வீடியோ போடுறான். இவன் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு நீங்க 1 போட்டா 10 ரூபா, 10 போட்டா 20, 20 போட்டா 40, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ப்ரொமோஷன் பண்ணி காசு சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. சோசியல் மீடியா நீ மெயினான போக்கஸ் இந்த பையன் தான். இந்த பையனை விடுங்க, இந்த கொடுக்குறான் பாத்தீங்களா, அதான் ஹைலைட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் மட்டும் ப்ரொமோஷன் பண்றேன், எல்லாரும் ப்ரொமோஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லியிருக்கான். எவ்வளவு தெளிவா பேசுறான் பாத்தீங்களா. 10 வயது 12 வயசு பையனுக்கு கார் வாங்குறது அளவுக்கு எவ்வளவு பொருளாதாரம் வந்துச்சு. பணம் போட்டவன் பூரா பெரிய ஆளுங்க. இவனை நம்பி எப்படி பணம் முதலீடு பண்ணான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு பேராசை, சீக்கிரம் பணக்காரன் ஆகணுங்கிற பேராசை. பணத்தை போட்டு ஒரு சங்கட்டமே இல்லாம நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆகுது, இந்த கூட விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நம்ம இளைய சமுதாயம் ரொம்ப கெட்டு போக போகுது. இவனை நினைச்சுக்கிட்டான் நம்ம சோசியல் மீடியா இன்ஃபுளுசரு, நம்ம சொன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லி சின்ன பையனை பாருங்க எவ்வளவு ஈஸியா ஏமாத்திருக்கான் பாருங்க. அந்த அளவுக்கு அடிமுட்டாளாகவும் ஒரு விழிப்புணர்வே இல்லாம எவ்வளவோ விழிப்புணர்வு வருது. போலீஸ் படம்ல விழிப்புணர்வு சொல்றாங்க. நம்ம ஆன்லைன்ல ஏகப்பட்ட விழிப்புணர்வு வருது. இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னென்னமோ நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஆனா அதெல்லாம் ஒரு பயமே இல்லாம அதெல்லாம் எப்படி நம்பி காசை போட்டு ஏமாந்துட்டு கடைசியில குறை சொன்னா என்ன நடக்க போகுது. அவங்க திருந்துக்கு ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே எவனானே கோடீஸ்வரன் ஆக முடியாது. அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.